Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see Class 5 Our Wondrous World, Chapter 6 Some Unique Places, Part 2. In what ways do people in Sundarban depends on mangrove forest? Okay, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த சுந்தர்பான்ஸ்ல ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதத்துல அவங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட நம்பி இருக்காங்க நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. People depends on mangrove forests for their daily needs and livelihood. These forests protect the people from strong waves and winds. The Sundarbans felt like a world where land, water and wildlife all live together. Sundarban அப்படின்றது just like ஒரு உலகம் மாதிரி. எப்படின்னா அங்கதான் என்ன இருக்கு, ஒரு லேண்டும் அதே மாதிரி தண்ணியும், நிலப்பகுதி, தண்ணி, அதே மாதிரி வைல்ட் லைஃப், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழற இடமாக இது ஒரு புது மாதிரியான ஒரு உலகம் அது மாதிரி இருக்கு இந்த சுந்தர்பான் காடுகள். மேங்க்ரூவ்ஸ் லைக் த சுந்தர்பான்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஓகே, இந்த சுந்தர்பான்ல முக்கியமானது எதுன்னா மேங்க்ரூவ்ஸ். மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது ஒரு காடுகளோட வகை. அங்க மேங்க்ரூவ் ட்ரீஸ் நிறைய இருக்கும். Why do you discuss அப்படின்ற டாபிக்ல why do you think it is important to take care of places like the Sundarban? Answer: Sundarbans protect nature, provide home for many birds and animals. It protect health from floods and streams. It is a place where land, water and wildlife all live together. Look around yourself. Do you see living things that has something special to help it live there? What is it? Just to find out அப்படின்ற டாபிக்ல ஜஸ்ட் உங்களை சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி do you see, எதா பாக்குறீங்களா? ஏதாவது உயிரினங்கள் நம்மளை சுத்தி ஒரு ஸ்பெஷலா இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, உங்களுக்கு நீங்க வாழறதுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கா அப்படின்னா what is it அப்படின்னு கேக்குறாங்க. That is, why would someone wear a mask on the back of their head? Shanti asked curiously. Why could someone wear a mask on the back of their head? இங்க பிக்சர்ல பாக்குறாவ. ஓகே, இங்க போட்ல இங்க பிக்சர்ல காக்குறாங்க. இங்க என்ன பண்றாங்க, இந்த பிக்சர்ல மேல இந்த படகோட்டி என்ன பண்றாங்க, பின்னாடி ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு கொஸ்டினை கேக்குறா. என்ன கேக்குறாங்கன்னா, why could some wear mask on the back of their head? தலைக்கு பின்னாடி ஏன் சில மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க? சாந்தி asked curiously. அப்பா சொன்னாரு, I heard that it's something to do with how tigers attack their prey from behind. Tigers may get confused by their mask. ஓகே, சில டைம்ல என்ன வரும்னா புலி வரும். ஓகே, புலி வந்து பின்னாடி பார்த்ததுன்னா அது என்ன பண்ணும், அதுவும் புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பிடும். அப்ப டைகர்ஸ் என்ன ஆயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக இந்த மாஸ்க் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட், நார்த் ஈஸ்ட் இந்தியா, கிரீன் ஹில்ஸ் அண்ட் கிரேட் ட்ரெடிஷன்ஸ். நெக்ஸ்ட், நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஓகே, அங்க என்னன்னு சொல்லுவோம், கிரீன் ஹில்ஸ். ஹில்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், குன்றுன்னு சொல்லுவோம். ஓகே, பசுமையான குன்று. அதே மாதிரி கிரேட் ட்ரெடிஷன். ட்ரெடிஷன்னா என்னன்னு சொல்லுவோம், பாரம்பரியம், புனிதமான ஒரு பாரம்பரியம். அதே மாதிரி பசுமையான ஹில்ஸையும் நம்ம பார்க்கலாம், குன்றுகளையும். ஆஃப்டர் லிவிங் த சுந்தர்பான், அவங்க சுந்தர்பான்ல எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஃபாரஸ்ட்ல பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து வேற ஒரு இடத்துக்கு வராங்க. ஆஃப்டர் லிவிங் த சுந்தர்பான், சாந்தி அண்ட் ஃபேமிலி பிகன் த ஜர்னி டுவர்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா. இப்ப சதர்ன் டிப்புக்கு வந்தாங்களே, இப்ப எங்க போறாங்க, நார்த் ஈஸ்டுக்கு போறாங்க. Did you know there are 7 states called the Seven Sisters, along which the state of Sikkim makes up what we call the northeast India? ஓகே, உனக்கு தெரியுமா 7 states, அதாவது 7 sisters ன்னு சொல்லுவோம். ஒரு 7 ஸ்டேட்டை வந்து இந்த 7 மாநிலத்துல 7 sisters சொல்லுவோம். அது கூடவே அது along with the state of Sikkim கூட சேர்த்து 7 sisters ன்னு சொல்லுவோம். ஓகே, make up what we call northeast India. அப்பா ask, oh yes, I remember this from class. Shanti replied exactly. அப்பா கேக்குறாரு, உனக்கு தெரியுமா 7 sisters? சிக்கிம் ஸ்டேட் கூட இருக்கக்கூடிய 7 sisters எதுன்றது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற சாந்தி, எஸ் எனக்கு தெரியுமே, நான் கிளாஸ்ல ஆல்ரெடி படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். கேன் யூ நேம் த 7 நார்த்தன் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்? அருணாச்சல பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து அண்ட் திரிபுரா. நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் இருக்கு. இந்த பிக்சரை பார்த்து ரைட் அப்படின்ற டாபிக்ல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாமா? லுக் அட் த பிக்சர், ஐடென்டிஃபை 3 things being sold in the market. இந்த பிக்சரை பார்த்து ஓகே, இங்க 3 பொருள் வந்து விக்கிறாங்க, அது என்னன்றதை கேக்குறாங்க. இப்ப நம்ம பாக்குறோம், பேஸ்கெட் பாக்குறோம், பானை பாக்குறோம், ஷால்ஸ் பாக்குறோம். நம்ம ஓகே, நிறைய ஷால்ஸ் விற்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப என்னன்னு சொன்னோம், பேஸ்கெட், earthen pots, ஷால்ஸ். ஐடென்டிஃபை த ஃபெஸ்டிவல் ஃப்ரம் த அபவ் பிக்சர். அங்க என்ன ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் ஃபாரஸ்ட்ல என்ன நடக்கும், ட்ரைபல் ஃபெஸ்டிவல் தான் நடக்கும். சோ a tribal festival. Why do you think the houses are built on bamboo structures? அங்க இருக்கக்கூடிய வீடுகள், காடுகள்ல இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஏன் வந்து பேம்பு வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க? Because bamboo is strong, flexible and easily available. It protects their houses from flood. What animals do you see in the pictures? Elephant, hornbill. What does this picture tell you about the people who live in nature?
In the northeast of India, the people live close to nature. That is, they respect the nature and protect their environment. The northeast of India is a land of full of colors. Okay, northeast அப்படின்னா that is வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது it is அந்த நிலப்பகுதி எப்படி இருக்குன்னா full of colors. Okay, வண்ணமயமானது. அதே மாதிரி creativity and life. People live closely with nature. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இயற்கையோடு இணைந்து இருப்பாங்க. The region is home to lush forests, flowing rivers and amazing animals and birds. அந்த ஏரியாவே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு lush forest. Okay, பசுமையான காடுகளையும் அதே மாதிரி ரிவர்ஸ் ஓகே நதிகள் என்ன ஆயிட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அமேசிங் வியக்கத்தகுந்த அனிமல் எது அமேசிங் ஆச்சரியமான அனிமலும் பேர்ட்ஸும் இருக்கும். ஃப்ரம் வீவிங் அண்ட் கிராஃப்ட் டு மியூசிக் டான்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் கனெக்டட் டு த ஹில்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அரௌண்ட் தேம். ஓகே அவங்கள சுத்தி ஓகே அதுல இருந்து வீவிங் அப்படின்னா நெய்யறது. ஓகே நிறைய இந்த ஷால்ஸ் எல்லாம் இந்த துணிமணிகள்லாம் நெய்வாங்க இல்லையா. அதே மாதிரி கிராஃப்ட் கைவினை பொருட்கள் டு மியூசிக் டான்ஸ் டு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே எது கனெக்டட் டு த ஹில்ஸ் அந்த மக்களுக்காகவே அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் வைல்ட் லைஃப் அரௌண்ட் தேம் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எதுன்னு சொல்லுவோம் வைல்ட் லைஃப்னா என்னன்னு சொல்லுவோம் வன விலங்குகளுக்காகவும் முக்கியமா இருக்கிறத பாக்குறோம். இட் இஸ் ஏ பிளேஸ் வேர் கல்ச்சர் அண்ட் நேச்சர் க்ரோ டுகெதர். இந்த இடத்துலதான் கல்ச்சரும் ஓகே கலாச்சாரமும் இயற்கையும் ஒருங்கிணைந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் என்னன்னு சொல்றோம் வடகிழக்கு பகுதி நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல புட் ஜொலோகா இஸ் ஆர் கோஸ்ட் பெப்பர் இஸ் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் சில்லிஸ் இன் த வேர்ல்டு. ஓகே உங்களுக்கு தெரியுமா தட் இஸ் ஜொலோக்கியா ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம் கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹாட்டஸ்ட் சில்லினா மிளகா ரொம்ப காரமான மிளகா. இட் க்ரோஸ் இன் த நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் யூஸ்ட் இன் பிக்கிள்ஸ் சட்னிஸ் அண்ட் ஈவன் டு கீப் எலிஃபென்ட்ஸ் அவே ஃப்ரம் த கிராப்ஸ். ஓகே இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஊறுகாய் போடுவோம் சட்னி அரைக்கிறதும் இன்னும் என்னன்னா அந்த இடத்துல எலிஃபென்ட் ஓகே இந்த கிராப்ஸை சுத்தி எலிஃபென்ட் வராம தடுக்கிறதுக்காகவும் இந்த மிளகாயை அங்க போடுவாங்க. அடுத்து ஒரு ட்ரீ இருக்கு. ட்ரீல என்ன இருக்கு பறவைகள் இருக்கு. இங்க கீழே உட்காந்துக்கிட்டு டீச் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிறது 4 பேர் உட்காந்து லிசன் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். வாட் ஆர் தே டூயிங் சாந்தி ஆஸ்க். They are helping protect that is Argila bird, the greater adjacent stock said Amma. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சாந்தி கேக்குறான். They are helping protect அவங்க என்ன பண்றாங்கன்னா அதாவது வந்து ஹர்கிலா அப்படின்ற ஒரு பேர்டை காப்பாத்துறதுக்காக ஓகே ஸ்டாக் அப்படின்னா நாரை இனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. த கிரேட்டர் அட்ஜுடன்ட் ஸ்டார்க் அப்படின்னு அதை பாதுகாக்கிறதுக்காக அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. த விமன் ஆர் டீச்சிங் த சில்ட்ரன் டு ஹெல்ப் ப்ரொடெக்ட் தர் நெஸ்ட். ஓகே அங்க இருக்கக்கூடிய அந்த விமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெண் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதோட கூடுகளை எப்படி பாதுகாக்கிறதோ இங்க இருக்கு இல்லையா இதுதான் அந்த ஸ்டார்க். ஓகே அதோட கூடுகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி அந்த அம்மா வந்து அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. Shanti joined the group and learned how the Argila birds, that is Argila birds, have been growing in number with everyone's help. அதே மாதிரி சாந்தி அதுல ஜாயின் பண்ற அந்த குரூப்ல அதே மாதிரி அவ தெரிஞ்சுக்கிட்டா எங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எப்படி வந்து நம்பர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட உதவியோடு எப்படி அந்த பேர்ட்ஸ் வந்து வளருது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. Next, discuss about the topic. In small groups, choose an animals or birds near that you needs protection. What can you do to help? Create protection plan and share it with the class. ஒரு சின்ன குரூப்பா சேர்ந்து ஒரு அனிமல் ஆர் பேர்டு உங்ககிட்ட இருங்க அதை எப்படி பாதுகாக்குது அப்படின்றத பத்தி என்ன பண்ணணும் நீங்க ஜஸ்ட் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத பத்தி உங்க கிளாஸ்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி 2 அப்படின்றத பத்தி பார்க்கலாமா. இன் ஸ்மால் குரூப்ஸ் கலெக்ட் twigs, leaves and soft materials like cotton or paper available around you. ஒரு சின்ன குரூப்ல twigs அப்படின்னு பார்க்கும்போது மரத்தோட அந்த ஈர்க்குச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ட்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லீவ்ஸ் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் லைக் காட்டன் பேப்பர் அவைலபிள் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த பொருளா எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்மால் பேர்டோட கூட உருவாக்க சொல்லியிருக்காங்க. யூசிங் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு வாட் மேக்ஸ் எ குட் நெஸ்ட் வாட் இஸ் அ நீட் தட் இஸ் வாட் டஸ் அ நெஸ்ட் நீட் டு கீப் த எக் சேஃப். எதுக்காக பறவை இனங்களுக்கு கூடு அதாவது வந்து அந்த பறவை இனங்கள் வந்து என்ன பண்ணுது கூடுகள் அதாவது வந்து எக் அதுக்குள்ள அந்த முட்டையை பாதுகாக்க வச்சிருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுது அது நெஸ்ட் கட்டுது. வாட் டஸ் த நெஸ்ட் நீட் டு கீப் த எக் சேஃப்.
What are they? How are these made? Shanti asked their new guide Chandan. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கைடு கிடைக்கிறார். கைடுனா யாரு? சுத்தி காமிக்கிறவர் தான் கைடு. அவர் பேரு சந்தன். சந்தனை பார்த்து கேக்குறாங்க, இது என்னது? வாட் ஆர் தே? ஹவ் ஆர் தீஸ் மேட்ஸ்? இது என்னது? இது எப்படி அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சந்தன் சொல்றாரு, தோஸ் ஆர் த லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். இது எல்லாமே என்னன்னு சொல்றோம், ரூட்டால் ஆன பிரிட்ஜஸ். இப்ப நம்ம பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம அயன் இந்த மெட்டீரியலை வச்சு பண்ணுவோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிபிஷியல் திங்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஆனா இங்க இயற்கையாகவே ரூட் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஒரு பிரிட்ஜ் மாதிரி உருவாகிறது தான் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ். த ரூட் ஆஃப் தீஸ் ட்ரீஸ் அக்ராஸ் த ஸ்ட்ரீம்ஸ் பிகாஸ் தே ஆர் ஸ்ட்ராங் எனஃப் டு வாக் ஆன். ஓகே, இந்த ரூட்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரீஸ் அக்ராஸ் த ஸ்ட்ரீம். இங்க கீழே என்ன இருக்கு, ஒரு ஓடை போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரீம்னா என்னன்னு சொல்லுவோம், ஓடை போயிட்டு இருக்கு. இந்த ஓடையில இருந்து ஈஸியா இந்த கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பண்ணோம், இந்த பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் எனஃப் டு வாக் ஆன். வி ஜஸ்ட் ஹாவ் எ லுக் ஆஃப்டர் தம் நவ் செட் சந்தன். ஓகே, ஜஸ்ட் அதை பாருங்க, அது எப்படி இருக்கு அப்படின்றது சந்தன் சொல்றாரு. Activity 3 பார்க்கலாமா? Try a root bridge challenges in class. Can you connect two chairs using strings or sticks in a way that hold a small toy? அதே மாதிரி நீங்களும் ஒரு ரூட் பிரிட்ஜ் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு எப்படி நீங்க பிரிட்ஜ் பண்ண போறீங்க, 2 சேரை போட்டு யூசிங் ஸ்டிக், அதாவது வந்து ஒரு ஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு கம்பி, அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கை வச்சு எப்படி அந்த ஒரு சின்ன டாய் அது மேல நிக்க வைப்பீங்க. As they explored the islands on the northeast, they saw many amazing plants and animals. ஓகே, நிறைய அந்த ஐலண்ட்ஸை பார்த்தாங்க, நார்த் ஈஸ்ட் பார்த்தாங்க, அங்க நிறைய அமேசிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்த்தாங்க. அப்பா, வாட் மேக்ஸ் தீஸ் பிளான்ஸ் சோ ஸ்பெஷல்? சாந்தி ஆஸ்க்ட். ஒரே சாந்தி கேட்கிறா, அப்பா இந்த இடத்துங்கள்லாம் ஓகே ஒரு ஸ்பெஷல் தனித்துவமான இடங்களை மாத்துறதுக்கு எது காரணமா இருக்கு? அப்பா உடனே சொல்றாரு, ஸ்மைல்ட் அண்ட் செட், many of the plants and animals found here are not only found anywhere else in the world. இங்க இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்கினங்களும் வேற எந்த இடத்துலயுமே இருக்காது, உலகத்திலேயே வேற எந்த இடத்துலயும் இல்லாத பறவை இனங்களும் தாவர இனங்களும் தான் இங்க இருக்கு. இதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் வாட் மேக்ஸ் திஸ் ஒன் ஆஃப் த நேச்சர் ஸ்பெஷல் பிளேசஸ், எ கைண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் ஹாட்ஸ்பாட். அதாலதான் இது இயற்கையோட ஒரு தனித்துவமான இடம்னு சொல்றோம், அதே மாதிரி நேச்சரோட ஒரு ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம். நவ் ஐ வில் டேக் யூ டு another hotspot in our country. வேற இன்னொரு ஹாட்ஸ்பாட்டான இடத்துக்கு நம்ம பார்க்கலாமா? Do you remember reading about an Indian giant squirrel in grade 4? It is also found in the Western Ghats where we are going to next. ஓகே, நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்களா? கிரேட் 4ல ஆல்ரெடி ஜெயண்ட் ஸ்குரில்ல பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அது எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்பா said we are now heading to another mountain range. இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலைப்பகுதியை பார்க்க போறோம். அதுக்கு பேரு தான் வெஸ்டர்ன் காட்ஸ், a long chain of forested hills known for its rich plant and animal life. அங்கதான் என்ன இருக்கு, ஒரு ரிச்சான பிளான்ட்டும் அதே மாதிரி அனிமலோட லைஃபும் நம்ம பாக்குறோம். இட் இஸ் a long chain of forested hills. ஓகே, ஒரு காடு சேர்ந்த ஒரு மலைப்பகுதி, அதாவது மலை மற்றும் குன்றுகள் சேர்ந்த இடம். அங்கதான் என்ன இருக்கு, நிறைய வியக்கத்தகு பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் இருக்கக்கூடிய பகுதி. ரைட் அப்படின்ற டாபிக்ல look at the map, locate the Western Ghats and name the 6 states it passes through. மேப்பை பார்த்து வெஸ்டர்ன் காட்ஸ் எந்த 6 ஸ்டேட்ஸ் வழியா போகுது, அது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ன்னு சொல்லுவோம். அது எந்த 6 ஸ்டேட் வழியா போகுது? நம்ம குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. வாட் அனிமல்ஸ் கேன் யூ ஸ்பாட் இன் த ஃபாரஸ்ட்? எந்த மாதிரி அனிமல்ஸ் அங்க பார்க்கலாம்? எலிபன்ட்ஸ், டைகர், இந்தியன் ஜெயண்ட் ஸ்குவிரல், டியர் அண்ட் மங்கி. What are the people doing in the picture given below? ஓகே, இங்க கீழே பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுல மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. People are collecting things from the forest and also they are working in the forest. Why do you think forts were built on hilltops instead of flat land? Forts were built on hilltops to protect them from enemies to get a clear view of the surrounded area. The lion-tailed, that is macaques, are only found here. இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது lion-tailed, ஓகே, அதாவது வந்து லயனுக்கு இருக்கக்கூடிய சிங்கத்தோட வால் போன்ற இருக்கக்கூடிய மக்காக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது குல்லாய் குரங்கு, இங்க இருக்கு இல்லையா பிக்சர்ல பாக்குறோம். இந்த குரங்கு பார்க்கும் போது என்ன இருக்கும், குல்லா போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதோட வால் வந்து சிங்கத்தோட வால் மாதிரி இருக்கும். So that is lion-tailed macaques are found only here, அப்பா told. அது இங்க மட்டும் தான் இருக்கு. Like in these islands, some animals and birds are found only in the region. ஓகே, இங்க சில பர்டிகுலரான அனிமல்ஸும் பேர்ட்ஸும் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். Do you know that several rivers of India begin from these hills? ஓகே, நிறைய மலை, அதாவது வந்து நிறைய ஆறுகள் எங்க இருந்துன்னா இந்த குன்றுகள்ல இருந்துதான். ஓகே, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்துதான் நிறைய ஆறுகள் உற்பத்தி ஆகுறது. இங்க பிக்சர் பாக்குறோம் நம்ம, இங்க மலையில இருந்து இது வருது இல்லையா, அங்க இருந்துதான் இந்த ரிவர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க.
Give the names of 3 rivers that starts from Western Ghats. Okay, ஒரு 3 river பேர் சொல்லிருக்காங்க. Western Ghats இருந்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. These hills have many plants that are used in traditional medicines. Okay, இங்க என்ன இருக்குன்னா நிறைய தாவரங்கள். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மெடிசன் பர்பஸ்க்காக, மருத்துவத்துக்காக, பாரம்பரிய மருத்துவத்துக்காக யூஸ் பண்றது. Many of these plants grow only in this region. இங்க மட்டும்தான் அது அந்த தாவரங்கள் வளரும். Many tribal communities and other forest dwelling people have lived here for generation. அதாவது தலைமுறையாக இங்க நிறைய tribal communities அப்படின்னு மலைவாழ் மக்கள் இங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு வராங்க. They depend on the forest and in plants for food, medicine and their livelihood. அவங்க முக்கியமா எதுக்காக, அவங்க ஃபாரஸ்ட் தான் நம்பி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் ஃபுட்டா யூஸ் ஆகுது, மெடிசன்ஸ், அதே மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த காடுகள் இருந்து தான் அவங்க பெறாங்க. Just then Shanti saw a group of students with notebooks and cameras under a tree. What are they doing? She asked. Just Shanti பாக்குற ஒரு group of students நோட்புக்ஸோடும் கேமராஸோடும் ஒரு ட்ரீக்கு கீழே நிக்கிறத பாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சாந்தி கேக்குறாங்க. These students are part of a survey with help from schools, farmers and experts. We found and record over 200 types of mangoes in the Western Ghats. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக, ஒரு கணக்கீடு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமா, ஸ்கூல்ஸ் மூலமா, அதே மாதிரி ஃபார்மர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபார்மர்ஸ்னா விவசாயிகள், அதே மாதிரி எக்ஸ்பர்ட் நிபுணர்கள், இவங்க தான் என்ன பண்றாங்க, 200 types of mangoes எங்க இருக்கு, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்குது. We are also looking at jackfruit and jamun, explained Satish. உடனே சதீஷ் சொல்றான், இங்க நாங்க என்ன பண்றோம், மேங்கோஸ் நிறைய எதிர்பார்க்கிறோம், ஜாக் ஃப்ரூட் பலாப்பழமும் அதே மாதிரி ஜாமுன் பழத்தையும் நாங்க இங்க பாக்குறோம். A researcher who was guiding the students, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சாந்தி was amazed. சாந்தி இதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. Can I do something like this for the trees and fruits in my place too? She wondered. Okay, நான் ஏதாவது செய்ய முடியுமா, என்னால முடிஞ்ச ஹெல்ப், ஓகே, இந்த தாவர இனங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றத பத்தி அவ யோசிக்கிறா, ஆச்சரியப்படுறா. Activity 4 pick a fruit or vegetables that grows in your state. It may have varieties. With the help of your teacher or elders, make a list of how many types and varieties of fruits and vegetables are locally grown. Okay, just உங்களோட ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஓகே, எந்த இடத்துல வருது, ஓகே, நிறைய அதோட வெரைட்டிஸ் என்ன அப்படின்றது உங்க டீச்சர் மூலமாகவோ எல்டர்ஸ் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட டைப்ஸ், வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், உங்க ஊர்ல விளையக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் உங்களை லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. The journey through the Western Ghats was coming to the end, but Shanti's mind was full of questions and ideas. அதுக்கப்புறம் அவ அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அவங்களோட ஜேர்னி, பயணம் முடிந்தது. ஆனா சாந்தியோட மனசு ஃபுல்லாவே நிறைய கேள்விகளும் அதே மாதிரி நிறைய ஐடியாஸோடும் இருந்தது. அப்பா said, let me also tell you about the Silent Valley National Park. அப்பா உடனே சொல்றாரு, இந்த பத்தி நான் சொல்லட்டுமா? ஓகே, tell you about the Silent Valley National Park பத்தி சொல்லட்டுமா? It is a wonderful rainforest in Kerala. இது என்னன்னா கேரளாவிலே இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட்னா நாங்க எப்ப பார்த்தாலும் அந்த காடுகள்ல மழை பெஞ்சிட்டே இருக்கும். வண்டர்ஃபுல் ரெயின் ஃபாரஸ்ட் இன் கேரளா, ஹோம் டு மெனி ரேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரேர் அப்படின்னா ஆச்சு, அதாவது ரேர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இது கிடைப்பதற்கரிய தாவர இனங்களையும் அதே மாதிரி விலங்கினங்களையும் கொண்டது. Unlike other rainforests which receives a lot of rain and are usually buzzing with the sound of that is cicada insects. இப்ப சில rainforestல இருக்கும், அங்க என்ன இருக்கும், நிறைய மழை வரும், அதே மாதிரி இங்க என்ன வரும், that is a sound of ஒரு இன்செக்ட். என்ன இன்செக்ட் அப்படின்னா சிகாடா அப்படின்ற ஒரு இன்செக்டோட buzzing sound எப்பவுமே கேட்டுட்டு இருக்கும். This rainforest was silent, giving the valley its name. ஆனா நிறைய rainforestல என்ன இருக்கும், அந்த இன்செக்ட்ஸ் பூச்சிகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த வேலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வேலி அப்படின்னா என்ன சொல்லும், பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். அப்ப இந்த வேலி எப்படி இருக்கும்னா சைலண்டா இருக்கும். அதாலதான் இதுக்கு பேரு சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்றாங்க, சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். அப்பா உடனே கண்டினியூ பண்றாரு. Long ago a dam was planned here which would have flooded this special forest. இதுக்கு முன்னாடி அங்க என்ன பண்ணாங்க, ஒரு டேம் கட்டணும்னு பிளான் பண்ணாங்க. அது என்ன ஆயிடுச்சு, which would have flooded the special forest, but people from all over villages, students, scientists joined together in the Save Silent Valley movement. ஓகே, ஆனா அது என்ன ஆகுது, வெள்ளத்தால அது கைவிடப்பட்டது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களும், அங்க இருக்கக்கூடிய வில்லேஜஸ், கிராம மக்களும், ஸ்டூடெண்ட் மாணவர்களும், சயின்டிஸ்ட், அறிவியல் அறிஞ்சவங்களும் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் தான் சேவ் சைலண்ட் வேலி மூவ்மெண்ட். Their love for the nature helped stop the dam. அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணாங்க, அவங்க இந்த டேம் கட்டுறதை தடுத்தாங்க அந்த இடத்துல. Nature helped to stop the dam. Today the Silent Valley remains a protected forest, showing how people can save forests when they are get enough to act together. இன்னைக்கு அந்த என்ன இருக்கு, அந்த சைலண்ட் வேலி இன்னைக்கும் என்ன இருக்கு, ஃபாரஸ்டோட ப்ரொடெக்டட் ஏரியாவா இருக்கு.
இருக்கு. இது என்ன பண்ணுது, நிறைய பீப்புளுக்கு தேவையான பீப்புள் என்ன பண்றாங்க, அந்த ஃபாரஸ்ட்டை சேவ் பண்றாங்க. Our hills are full of life stories and surprises, from tiny herbs to great rivers and from rare animals to people. Everything is connected. We need to understand and protect these places and their connections. Our hills, எங்களோட குன்றுகள் எல்லாமே எதாலானது, வாழ்க்கை முறை, எங்களோட கதைகள். அதே மாதிரி நாங்க ஆச்சரியப்படுறது from tiny herbs, இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன செடிகள் மூலமா, ஒரு பெரிய நதிகள் மூலமா, from rare animals to the people, everything is connected. நாங்க எல்லாருமே என்னோட ஒன்னோடு ஒன்னு கனெக்டா இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையால ஒன்னோடு ஒண்ணு நாங்க என்ன பண்றோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். we need to understand and protect these places and their connections. நம்ம என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் அவங்க இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். Do you know அப்படின்ற டாபிக்ல protected areas are special places like forests, rivers and hills that are kept safe by the government to protect animals, plants and natures. Protected area பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். அது அப்படின்னா என்னன்னா, ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், ஹில்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டால பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். பீப்புள் அங்க என்ன பண்ண முடியாது, people are not allowed to cut trees and harm animals in this area. அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்ட இடம்னா அங்க போய் ஜனங்க என்ன பண்ண முடியாது, மரத்தை வெட்ட முடியாது, அனிமல்ஸ் ஹார்ம் பண்ண முடியாது. The Western Ghats were over 50 protected areas such as wildlife sanctuaries, national parks and tiger reserves. These help protect rare animals like the lion-tailed macaques, tiger, elephant, hornbill and keep the forest and rivers healthy. இதன் மூலம் நிறைய வைல்ட் லைஃப் என்ன பண்ணுது, பாதுகாக்கப்பட்டது. Right அப்படின்ற டாபிக்ல list 3 protected areas in the Western Ghats: wildlife sanctuaries, national parks and tiger reserves. Shanti and her family had stayed in the Andaman Islands and now they were heading to Kanyakumari. சாந்தியும் அவங்க ஃபேமிலியும் அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் முடிச்சுட்டு லாஸ்டா எங்க போறாங்க, கன்னியாகுமரிக்கு வராங்க. The southernmost tip point of the Indian mainland where 3 seas meet. 3 கடல்கள், முக்கடல் சந்திக்கக்கூடிய இடம் தான் எதுன்னு சொல்ல நம்ம, கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரிக்கு வராங்க. அது இந்தியாவோட southernmost point of the Indian mainland where 3 seas, முக்கடல் சங்கமிக்கிற இடம். From coral reefs in the sea to root bridges in the hills and the spice-filled forests of the Ghats, every place is something special to teach us. அப்ப எங்க இந்த coral reefல ஸ்டார்ட் பண்ணி root bridges, அதுக்கு ஹில்லுல இருக்கக்கூடிய root bridges, அதே மாதிரி spice forestல இருக்கக்கூடிய spice, அதே மாதிரி spice Ghats, every place, ஒவ்வொரு இடங்களும் எனக்கு இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது. Each region is home of its own life. ஒவ்வொரு பகுதியிலும் அதுக்கு தேவையான, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வைல்ட் லைஃபுக்கும், ட்ரீஸும், பீப்புளும் அண்ட் வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர். பீப்புள் லிவ் டிஃபரெண்ட்லி இன் வேரியஸ் ரீஜன். மக்கள் வெவ்வேறு இடத்துல வாழலாம். பட் எவ்ரிவேர் தே டிபெண்ட் ஆன் நேச்சர் அண்ட் கேர் ஃபார் இட் தேர் ஓன் வே. ஆனா அவங்களோட சொந்த வழியில அவங்க என்ன பண்றாங்க, வெவ்வேறு விதங்கள்ல வாழ்ந்தா கூட, ஆனா அவங்க எதை சார்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இயற்கையும் சார்ந்திருக்காங்க. அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத அவங்கவுங்களோட வழியில அதை பாதுகாக்கிறாங்க. The journey showed us how rich, beautiful and connected our country truly is. இந்த பயணம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, how rich, நம்ம நாடு எவ்வளோ ரிச்சா இருக்கு, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு, அதே மாதிரி கனெக்டடா இருக்கு. ஒரு இடமும் இன்னொரு இடமும் இவ்வளவு கனெக்டடா இருக்கு. If we want these wonders to stay for the future, we must also do our part by learning, respecting and protecting the land we call home. இத பத்தி we want these wonders to stay for the future. இது எல்லாமே இயற்கையோட எதிர்காலத்துல இது எல்லாமே சேர்த்துடணும். நம்ம என்ன பண்ணணும், தேவையானதை நம்ம அதன் மூலமா, அதாவது இயற்கையை நம்ம மதிக்கணும், இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் நம்ம இயற்கைக்கு செய்யக்கூடிய வேலை. Let us reflect அப்படின்ற டாபிக்ல what surprises you the most about the places visited in this journey across India. Why? I surprise the different landscapes, culture and tradition. Every place has its own unique beauty and wildlife. Which place would you like to visit the most and what would you do there? I would like to visit mangrove forest at Pichavaram in Tamil Nadu, and also I would like to enjoy the boat ride and wildlife. How is your region? Similar to other regions from one of the places in the country. My region has many towns and cities. Sundarbans has mangrove forest and rivers. Match the following aquatic animals with their features. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சில அனிமல்ஸ் பேர் கொடுத்திருக்காங்க, அதோட ஃபீச்சர்ஸை கொடுத்திருக்காங்க. அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கலாமா? மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்திருக்காங்க, டால்பின். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சீ டர்ட்டில். மூணாவது கோரல்ஸ் இருக்கு. நாலாவது சீ ஹார்சஸ் இருக்கு. அஞ்சாவது கிளவுன் ஃபிஷ் இருக்கு. ஆறாவது ஸ்டார் ஃபிஷ் இருக்கு. லாஸ்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்தோட ஃபீச்சர்ஸ் இருக்கு.
இப்ப டால்பின் அப்படின்னு பார்க்கும்போது அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளே சொல்றோம், இங்க லாஸ்டா இருக்கு ஸ்மார்ட் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலூட்டிகள். அப்ப இது தட் லீவ் பிரீத் ஏர் அண்ட் லீவ் இன் குரூப்பா தான் இருக்கும். அப்ப இது ஃபர்ஸ்ட் ஒன்னாவது. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய டால்பினோட மேட்ச் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் sea turtles. ஓகே, sea turtles ஓட ஃபீச்சர்ஸ் என்னும்போது டர்ட்டில்னா என்ன இருக்கும், ஷெல் இருக்கும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், வித் ஹார்ட் ஷெல்ஸ். அப்ப இது இங்க வரும் வித் ஹார்ட் ஷெல்ஸ். ஓகே, ரிட்டர்ன் டு த பீச் வேர் தே வேர் born to lay eggs. ஆல்ரெடி 4th ஸ்டாண்டர்ட்ல இந்த sea turtles அதாவது sea turtles பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இது என்ன பண்ணும், கடற்பகுதியில முட்டையிட்டு வந்துடும் மறுபடியும். they were born to learn eggs. நெக்ஸ்ட் கோரல் அப்படின்னு சொல்லும்போது ரீஃப் அப்படின்னு வருது இல்லையா. அப்ப எங்க வருது அது ரீஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் கலர்ஃபுல் ரீஃப்ஸ் இது இருக்கு பாருங்க, இங்க கலர்ஃபுல் ரீஃப்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கோரல். கலர்ஃபுல் லீவ்ஸ். நெக்ஸ்ட் CRs. ஓகே, CRs அப்படின்னு பார்க்கும்போது இந்த CRs ஓட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து இது வந்து அப்ரைட்டா மேல் நோக்கி ஸ்விம் பண்ணும். அதாவது இங்க என்ன, இந்த ஸ்விம்ஸ் அப்ரைட் அப்படின்ற டாபிக் வச்சு இதை வச்சு என்ன பண்றோம், இந்த ஃபிஷ் that swims upright which looks like that of horse மாதிரி இருக்கிறதால இது CRs சொல்றோம். நெக்ஸ்ட் clown fish அப்படின்னு சொல்றோம். clown fish அப்படின்னு சொல்லும்போது that is a singing sea anemones அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க டைரக்டா இதோட மேட்ச் இதை கொடுத்துரும். இதான் இதோட clown fish. நெக்ஸ்ட் star fish. நமக்கு தெரியும் star fish அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது star fishக்கு என்ன கிடையாது, as no brain but can regrow its arms if lost. அதுதான் வந்து star fish. இதை மேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெலிஃபிஷ் அப்படின்னு வரும்போது இது என்னன்னு சொல்லலாம், சாஃப்ட் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஸ்டிங்ஸ் வித் டென்டக்கல்ஸ் சொல்லலாம். இது ஜெலிஃபிஷ். நெக்ஸ்ட் லாஸ்டா இது என்னன்னு சொல்லலாம், நம்ம ஆக்டோபஸ். ஓகே, லாஸ்டா இருக்கிறது ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன பாக்குறோம்னா தட் இஸ் த ஆக்டோபஸ் ஆர் 8 arms 8. ஆக்டோனா 8. அப்ப இது இருக்கு இல்லையா 8, இதுதான் ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் mangroves அப்படின்னு பார்க்கும்போது mangroves grow in salty water and muddy soil. The strong roots protect that is the coast from soil erosion. It provides safe home for plants, birds and fishes. Next, how do people in different regions live in harmony with the nature? By using natural resources carefully, protecting forest and water. Make a collage by pasting pictures depicting vibrant India. Okay, vibrant India பத்தி என்ன பண்றோம், just ஒரு poster pictures paste பண்ணி ஒரு posters create பண்ணனும். Do it yourself. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe. Chem Free Tutorial. Thank you.